அன்னைக்கே வீடு வாங்கியிருந்தாருன்னா இதே லொக்கேஷனில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 BHK வீடு 40 லட்ச ரூபா கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி 1.5 வருஷம் கழிச்சு 50 லட்ச ரூபா பட்ஜெட் கொடுத்து வீடு வாங்கியிருக்கிறாரு. சீரியஸாக வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் இல்லை பூமர் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்லைங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தர் கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் லொக்கேஷனில் 40 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே 2 BHK வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தார். நம்மளும் அவர் கூட 6 மாதம் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். அப்போ வந்து நம்ம துடிலூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பன்னிமடை அப்படிங்கிற ஏரியாவில் 48 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடுகள்லாம் 2 BHK வீடுகள்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு அவர் கேட்ட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் பட்ஜெட் கம்மியாக இருந்த ஒரே லொக்கேஷன்னா பன்னிமடை தான். அப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு லொக்கேஷனும் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி 1.5 வருஷம் கழிச்சு நம்ம ரெஃபர் பண்ணோம்ல அதே லொக்கேஷனில் 50 லட்ச ரூபா பட்ஜெட் கொடுத்து வீடு வாங்கியிருக்கிறாரு. அன்னைக்கே வீடு வாங்கியிருந்தாருன்னா இதே லொக்கேஷனில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 BHK வீடு 40 லட்ச ரூபா கூட வாங்கியிருக்கலாம். அன்றைக்கி நம்ம அதை ரெஃபர் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி வந்து அதை ட்ராப் பண்ணி இல்லை எனக்கு துடிலூர் லொக்கேஷன் தான் வீடு வேணுங்க, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனால் பரவாயில்ல, ஆனால் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த லொக்கேஷனில் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த லொக்கேஷனில் வந்து வீடு வாங்கினார். ஆனால் இன்றைக்கி இந்த லொக்கேஷன்லையும் 40 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வித்துட்டு இருந்த வீடுகள்லாம் இன்றைக்கி 50 லட்ச ரூபா வந்துருச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து நாளுக்கு நாளாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்க, கம்மியான பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்க, அங்கே வந்து மார்க்கெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் தேடுங்க. தினமும் வீக்கெண்டில் சாப்பாட்டை கட்டிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட தேடுங்க. ஒரு 4 வாரம் தேடிட்டு அந்த லொக்கேஷனில் அந்த பட்ஜெட்டில் வீடு இல்லைன்னா அடுத்து மூவ் ஆன் ஆகணும். அதுக்கு பக்கத்தில் டெவலப் ஆகிற லொக்கேஷனில் நம்மளோட பட்ஜெட்டில் வீடு கிடைக்குமா அப்படிங்கிறது தேடணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஒரே லொக்கேஷனில் பிடிச்சிட்டு அதே லொக்கேஷனில் தான் வீடு வேணும்னு தேடிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை உணர்ந்து அதுக்கு பக்கத்தில் லொக்கேஷனில் நம்ம வீடு வாங்கலான்னு வரும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய அந்த ரோட்டில் மணிகரம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. வீட்டை வந்து 26 அடி அகலம் ஃப்ரண்டேஜ், 45 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 2.69 சென்ட் லேண்ட் ஏரியா, ஆல்மோஸ்ட் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ஒரு சிம்பிளான லைட்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கு தான். டார்க்கான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் இருக்குது, ஆனால் ஃபுல் டார்க்கும் இல்லை. அதை வந்து லைட் ஷேட்லேயே தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லோ, அப்புறம் ஒரு பிளாக் மாதிரியான கலர் காம்பினேஷன், ப்ளூ மாதிரியான கலர் காம்பினேஷன், ஒயிட்டு, இந்த மாதிரிலாம் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து நிறைய டிசைன்ஸோட லைட் ஒர்க்கு, MS ஸ்டீல் கிரில் ஒர்க்கு, அது போக CNC கட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குன்னு கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மெட்டல் கேட்டுங்க, MS ஸ்டீலை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எலிவேஷனோட டிசைன்ஸ் அந்த கலர் காம்பினேஷனுக்குலாம் ஏற்ற மாதிரி இருக்குது. கேட்டுக்கு வந்து 2 சைடும் அந்த பில்லர் கொடுத்து கேட் லேம்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். அளவு வந்து 12.5 × 15ங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே அந்த உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய டெயில் மாதிரி இருக்குது. அதிலே லீஃப் டிசைன் மாதிரியும் இருக்குது. செக்குடு பேட்டர்ன் மாதிரியான டெயில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ் மாதிரி லே பண்ணியிருக்கிறாங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாம் இருக்குது. சீலிங்கில் வந்து கலர்ஃபுல்லாக ஸ்பாட் லைட்லாம் பொருத்திருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டெயில்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ரைட் சைடில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் எல்லாமே இருக்குது. அங்கே தான் EBலாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முதல்ல வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. அதாவது வீட்டுக்கு முன்னாடி வந்து கவர் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி வீட்டோட லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு எல்லா இடத்துலையும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி வீடு ஆகிட்டு இருக்குது. அவங்க வந்து காம்பவுண்ட் மேலே கட்டுவாங்க. இந்த வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோருங்க, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. பாலிஷிங் ஒர்க்லாம் வந்து கிளாஸியான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கும் அழகான டிசைனர் கிளாஸ் பொருத்திருக்கிறாங்க. பூ மாதிரி டிசைன் உள்ள ஒரு டிசைனர் கிளாஸ் பொருத்திருக்கிறாங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஒரு லிவிங் ஏரியாங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்டான லிவிங் ஏரியா. ஆனால் இந்த பட்ஜெட்டில் நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். சீலிங்க்கு வந்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அழகான ஹேங்கிங் லைட் அதில் பொருத்தி எலிவேஷனோட அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு எல்லாமே பொருத்திருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. 2x4 சைஸில் இருக்கக்கூடிய
கிளாஸியான டைல்ஸுங்க. லிவிங் ஏரியாவில் 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ரெண்டுமே வந்து 2 பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய மர ஜன்னல்கள் தான். இது வந்து மல்டிமீடியேட்டிவ் யூனிட். யூபிவிசி மெட்டீரியல் வந்து இந்த வீட்டில் இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. டிவி நெட்டோட பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி டிவி நெட்டுக்கு மேலே ஸ்பாட் லைட்டு கலர்ஃபுல்லாக கொடுத்து கீழே வந்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனு இங்கெல்லாம் வந்து நம்ம ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை கேபினெட்டையும் அமைச்சிருக்கிறாங்க. இதுவும் வந்து பிவிசி மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க சட்டை டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பூஜை ரூமோட டோரை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சட்டை டைப்பில் இல்லை, ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சாரி, பூஜை ரூமை தாண்டி, அதாவது பூஜை யூனிட்டை தாண்டி லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 10க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனாக இருக்குது. கிச்சனுக்கும் வந்து அந்த கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் லால் வரைக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு வந்து இங்கேயும் ஒரு மர ஜன்னல்கள் இருக்குது. ஜன்னல்களுக்கெல்லாம் வந்து நமக்கு சேஃப்டிக்காக அந்த கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரனைட்டில் கொடுத்து நிறைய இடத்துல நம்ம பார்க்குற மாதிரியே சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் அந்த கிரனைட் கவுண்டர் டாப்பை மேட்ச் பண்ணுற மாதிரியான சிங்க்லாம் கொடுத்துருக்குறாங்க. போர் வாட்டருக்கு தனியாக, குட் வாட்டருக்கு தனியாக டேப்லாம் இருக்குது. பக்கத்துலேயே ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடலர் கிச்சன். கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. அது போக இங்கே வந்து ஒரு டால் யூனிட் இருக்குது. கிளாஸ் டோர்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸ்லைடிங் டைப்பில். உள்ளே வந்து நமக்கு கடப்பாக்கால் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், மேலேயும் வந்து பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் பெட்ரூமை காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் ஒரு லிவிங் பேசேஜ் மாதிரி கொடுத்து, இந்த பேசேஜோட லெஃப்ட் ரைட்டு 2 சைடுமே வந்து பெட்ரூம் இருக்குது. ஆப்போசிட்டில் இந்த பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் செட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் வந்து செப்பரேட்டாக டைனிங் இல்லை. வழக்கம் போல் நம்ம டிவியை பார்த்துட்டு ஹாலில் தான் சோஃபாவில் உட்காந்துட்டு சாப்பிட போகிறோம். அப்போது நம்ம கிச்சனுக்கு போகாமல் நம்ம நெய்பர்ஸ்லாம் வராங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, தெரிஞ்சவங்களாம் வராங்கன்னா இங்கே கூட கை கழுவிக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். நம்ம டிவி நெட்டில் பார்த்தோம்ல அந்த டார்க் ப்ளூ, அது வந்து இங்கேயும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் லிவிங் ஏரியா பார்க்குற கொஞ்சம் யூனிஃபார்மாக நல்லா இருக்குது. நம்ம முதல்ல இந்த பேசேஜோட லெஃப்ட் சைடு, உங்களோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோரை பொறுத்த வரைக்கும் ரெடிமேட் டோர் அழகான டிசைனில் இருக்குது. நல்லா வந்து அதுவும் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து சிவில் ஒர்க்லேயே நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இன்டி ஒர்க்ஸ்னாவே யூபிவிசி மெட்டீரியல், பிவிசி மெட்டீரியல், உட்டன் மெட்டீரியல், அலுமினியம் மெட்டீரியல்னு அந்த மாதிரி நிறையா இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்து போர் அடித்து யூனிக்காக ஏதாச்சும் இன்டி ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா அழகான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங். எனக்கு தெரிஞ்சது வந்து ஸ்பெஷல் பட்டி மாவை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு சீமரை வச்சு இப்படி இழுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டென்சில் வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கு வந்து பட்டி ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது ஒரு டெக்ஸ்சர் பண்ணியிருக்காங்க. என்ன டெக்ஸ்சர் அப்படின்னு தெரியல, இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. கீழேயும் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பிங்க்கு, க்ரீனு, கிரே இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஃபோக்கஸ் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் மேலே பார்க்க முடியும். இந்த டிசைனை வந்து நல்லா ஹைலைட் கட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஃபோக்கஸ் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே தான் நம்ம காட் வரும். இங்கே தான் நம்ம வந்து ஒரு பெட்டை போட்டுட்டு அப்படி தான் நம்ம வியூ பண்ணி படுத்துட்ருப்போம். அப்போ வந்து இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஹெட்போர்ட் டிசைன் மாதிரியான டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. மேலே வந்து ஒரே யூனிஃபார்மாக ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபோக்கஸ் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. மாஸ்டர் பெட்ரூம்னால கிராஸ் வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே கடப்பாக்கால் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே டோர் மட்டும் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வார்ட்ரூம். மேலே வந்து ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு சாக்கெட்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு டேபிளை போட்டுட்டு இது ஒரு ஸ்டடி ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க.
இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வேணும்னா வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 பாத்ரூம் இருக்குது. அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு பாத்ரூமில் கூட வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருங்க. பிவிசி டோர். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட வந்து 4x7 வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்லர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து சீலிங்கில் வரைக்கும் கிளாஸான செராமிக் டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து வென்டிலேட்டர்லாம் வந்து இங்கே உட்லேயே அமைஞ்சிருக்கு. பிவிசி மெட்டீரியலில் வந்து விண்டோ எங்கேயுமே கொடுக்கல. யூபிவிசி மெட்டீரியலில் எல்லா இடத்துலையும் வந்து உட்லேயே வந்து விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அடுத்து வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்கும். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஜன்னல்லாம் இருக்குது வென்டிலேஷனுக்கு. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே ஆர்சிசி லாஃப்ட் கபோர்டு இருக்கும். இங்கே ஒரு வால் ஷெல்ஃபும் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது பார்க்குறக்கு. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருங்க. இதுவும் வந்து பிவிசியில் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4x10 ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்குல்ல, அதனால் இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் வந்து சீலிங்களோட வரைக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம கிளாஸியான டெய்ல் ஒர்க் பார்த்தோம் வாளுக்கு. இங்கே வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, ஃப்ளவர் டிசைனில் இருக்குது. அடுத்து நான் வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமையும் காமிக்கிறேன். அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் ரைட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்குது. இங்கேயும் கூட நான் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு பைப் இருக்குது, ஒரு அவுட்லெட் இருக்குது. இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இங்கேயே நம்ம ஒரு வாஷிங் மிஷினை வச்சுக்கலாம். இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு போகிற வழியிலே ரைட் சைடில் ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல யூபிஎஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சு அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. இங்கே வந்து இந்தியன் கிளாஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. அப்படி இல்லாட்டியும் தண்ணி இல்லை. நிறைய இடத்துல வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் மாற்றி வைக்கலையே, மாட்டி வச்சுட்டா பார்க்குறக்கு எங்களுக்கும் ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நிறைய பில்டர்ஸ் வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து மாட்டி வைக்க மாட்டாங்க. ஏன்னா யாராச்சும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம புதுசாக வீடு வாங்க போகிறோம், யூஸ்டு வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்காக இருக்கும். அப்படிங்கிறனால எந்த வீட்லேயும் நிறைய பில்டர்ஸ், எந்த வீட்லேயும் சொல்ல முடியாது, நிறைய பில்டர்ஸ் வந்து இந்த ஃபிட்டிங்ஸை மாட்டி வைக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து அவுட்டர் ஸ்டார் கேஸுங்க. அவுட்டர் ஸ்டார் கேஸ் தான். ஏன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK வீடு, டியூப்ளெக்ஸ் கிடையாது, சிம்ப்ளெக்ஸ் வீடு. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று குட் வாட்டருக்கு ஒரு டேங்க்கும் ஒரு போர் வாட்டருக்கு ஒரு டேங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த ரிங்கெல்லாம் நிறைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இது வந்து நீங்கள் துணி காயப்படுறதுக்கு ஆங்கிள் அடிக்கணும்னா இதோட வச்சு நீங்கள் வெல்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் அந்த பூட்டுன்னு சொல்லுவாங்க, மரப்பூட்டு, அதை கொண்டு வந்து சொருகிட்டு பந்தல் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நிறைய வீட்டில் இப்போலாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல அந்த ரிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மரப்பூட்டை சொருகி நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனே நீங்கள் நடத்துறதுனாலும் அழகாக வந்து டெரஸில் வந்து நடத்திக்கலாம். இந்த வீட்டோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 53 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட் இன்டோக்ஸு அது போக பில்டிங்கோட சேர்த்து 53 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேரில் வந்து பார்க்குறோன்னா நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சொன்ன ரேட்டுக்கு வாங்க போகிறதில்ல, நாங்களும் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு ரேட்டு போட்டோம்னா பில்டர் சொல்கிறக்கூடிய அந்த ரேட்டை வந்து அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நேரில் வராங்கன்னா நம்ம இங்கே லேண்ட் ரேட்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு பில்டிங்லாம் ரேட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ரேட்டு போகுதுங்கண்ணா நெகோஷியேஷன் பண்ணி கொடுங்கன்னு நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நம்ம போடுற எல்லா வீட்டோட ப்ரைஸுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பில்டர் சொல்லக்கூடிய அந்த ரேட்டை வந்து போட்டுருவோம். நேரில் வந்து பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணி நெகோஷியேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூரில் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய அந்த ரோட்டில் மணிகரம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த துடிலூர் லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்க, 50 லட்ச ரூபாய்க்குள்ள துடிலூர் லொக்கேஷனில் பார்க்குறீங்க, இல்லை கீரனூர் லொக்கேஷனில் 50 லட்ச ரூபாய்க்குள்ள வீடு பார்க்குறீங்க, ஐடி பார்க் பக்கத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு போகிற டிஸ்டன்ஸ்க்குள்ளே வீடு பார்க்குறீங்க, இல்லை அதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னிமடை, அப்புறம் வடமதுரை,
என்ஜிஜிஓ காலனி, நரசிம்நாயக்கம்பாளையம் இந்த மாதிரி லொக்கேஷன்ல எல்லாம் இந்த பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நான் இப்போ சொன்ன இந்த லொக்கேஷன் எல்லாம் 50 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே 2 BHK வீடு இல்லை. அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற லொக்கேஷன்னா மணிகரம்பாளையம் லொக்கேஷன். இன்றைக்கி இந்த லொக்கேஷனில் 50 லட்ச ரூபாக்குள்ளே வீடுகள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போகும்போது இதே லொக்கேஷனில் 50 லட்ச ரூபா வீடுங்கிறது 60 லட்ச ரூபா மூவாயிரும். ஏன்னா லேண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் சீக்கிரமாக வீடு வாங்குங்க.